அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மன் தொடர்பாக பேசியிருந்தோம். அதில் ஒரு வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருந்தோம். என்னங்க மீடியா கவர் பண்ணவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சம்மன் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. யாருமே கவர் பண்ணலையாங்க. கடைசியில் யாரோ அங்கே நார்த்துலேருந்து போட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்லாம் கூட நம்ம பேசியிருந்தோம். தம்பி, தப்பாக பேசிட்டப்பா நம்ம தமிழ்நாட்டு மீடியாவை. அப்படிலாம் நீ நினைக்காத. கவர் பண்ணியிருக்காங்க, உன் கண்ணில் படல அப்படிங்கிறாங்க. எங்கே காட்டுங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து காட்டுறாங்கங்க. எடுத்து நானும் பார்த்தேன். இருங்க, அதை நான் உங்களுடைய பார்வைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன். டெல்லி தலைமை அலுவலகத்தில் இன்று ஆஜராக உத்தரவு. இதில் எங்கெங்க இருக்குது செந்தில் பாலாஜி செய்தி அப்படின்னா, தம்பி அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. என்னது இது? வரி விளம்பரம் படியுங்கள், அதில் நல்ல தகவல்கள் உள்ளன. யோ, அதுக்கு ரைட்டில் பாரியா அப்படின்னா, ஓ, செந்தில் பாலாஜிக்கும் சம்மன். குட்டியா பொட்டி செய்தி 5 வரியில் கியூட்டியாக போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு தெரியல, அவங்கெல்லாம் செய்தி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த சைஸில் செய்தி போட்டால் யார் கண்ணுக்குமே தெரியாதுங்க. நல்லா ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு சிபிஐ சம்மன் அப்படி விஜய் பற்றி செய்தி போடும்போது செந்தில் பாலாஜி பற்றி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்களா? அதை பற்றி போட்டிங்களாங்க? போட்டிருக்கேன் பாருங்க. செந்தில் பாலாஜிக்கும் சம்மன். யோ, சத்தமாக சொல்லுங்கயா, நல்லா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லு அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அப்படின்ற டோன்லேயே நம்ம தமிழ்நாட்டு மீடியா வாசிச்சுட்டு இருக்குது. ரைட்டு, இருக்கட்டும். இது இருக்கக்கூடிய சூழலில் அவர் ஏதோ 17ஆம் தேதிக்கு மேலே போயிட்டு அவர் அப்பியர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஊரே பேசினதுக்கு அப்புறம் தான் சரி இந்த சம்மனை வாங்கி தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டாரோ என்னவோ. ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக நம்ம போன வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷா அவர்களை வைத்துக்கொண்டு மேடையில் என்ன பேசினார்? செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று பேசியிருந்தார் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் தம்பி, இது மட்டும் சொன்னால் எப்படி? முக்கியமான ஒரு பார்ட்டை விட்டுட்டியே அப்படின்னா யாருங்க? அதாங்க திமுக கூட இப்போதான் லேட்டஸ்ட்டாக போய் கூட்டணியில் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்கல்ல, அந்நியார். அவங்க பேசுனதெல்லாம் விட்டுட்டியா? அதை போட்டு காட்டுப்பா, மக்களுக்கு 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்னாங்க. இதோ உங்கள் பார்வைக்கு. யார் லோக்கல் ரவுடிஸ் தான் இத பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தராங்க. புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன். நல்லா பேசினாங்கல்ல, நல்லா பேசியிருக்காங்க, அருமையா பேசினாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்போ மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கவரேஜ் பண்ணாமல் விட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கே பயங்கர சார்புப்பா இந்த விஷயத்தில். தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கே 8:34க்கு அங்கே பிரேக் ஆகுது ஏஎன்ஐயில். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே அவங்களுடைய ஏரியாவில் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு பரப்புரை மாதிரியான ஒரு கூட்டம். டக்குன்னு அவர் காதில் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிதாங்க விஷயம்ட்டு. அங்கேயே அவர் பிரேக் பண்ணிட்டார் அந்த நியூஸை. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி விசாரணைக்கு கூப்பிட்டு ஆஜராகலின்னு செய்தி பிளாஸ்டிக் நியூஸே வந்துருச்சு. புரியுமா? பாவமா, குழந்தையெல்லாம் செத்துது. நான் கூட தான் இருந்தேன். அன்னைக்கெல்லாம் மனசு பதவதச்சு போச்சு. சரிப்பா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தம்ப்நெயில் மேட்டருக்கு நீ வந்திருப்பா, அதுதான்ப்பா இந்த வீடியோவுடைய ஹார்ட் பீஸு அப்படிங்கிறீங்களா? வந்துட்டேன், புரிகிறது, வந்துட்டேன். திருச்சி குலுங்கியது, திருச்சி அதிர்ந்தது. வீடெல்லாம் கூட சில பேர்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்படி ஆடிச்சான். என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி அந்த மாநாடு திடலுக்குள்ள நுழையும் போது உடன்பிறப்புகளுடைய அந்த ரோரிங் ரெஸ்பான்ஸ், இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசைவு ஏற்படுது திருச்சியில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்படி என்னப்பா சம்பவம் அப்படின்னா, அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே டிஆர்பி ராஜா பேசியிருந்தாரு. நீங்கள் பார்க்கலையா? இந்தியாவே திரும்பி பார்க்க போகிற ஒரு மாநாடு. ஒரு மாநாடுனா எப்படி இருக்கும்? ஒரு 75 வருஷ கட்சினா அதில் எப்படி கூட்டம் கூடும்? அது எப்படி நாங்கள் வந்து ஒரு மாநாட்டை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத பற்றி இந்தியாவிற்கே நாங்கள் பாடம் எடுக்க போகிற ஒரு மாநாடு. இந்தியாவே திரும்பி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாருங்க. இதில் பாருங்க, இந்த மாநாட்டில் ஐயா ஓபிஎஸ் கலந்துக்கிறாரு அப்படின்ன உடனே எனக்கு ஹைப் எகிரிடுச்சு. எது? ஓபிஎஸ் ஐயா கலந்துக்கிறாரா? சேர் எத்தனையா போட்டிருக்கீங்க? 10 லட்சம் சேருங்க. 10 லட்சம் சேர் பத்தாது ஐயா. அவர் ஒருத்தருக்கு, அவர் ஒருத்தர், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நலம் விரும்பிகள், அவருக்கு இருக்கிற மாஸ் என்ன, கிரேஸ் என்ன, அவர் வராருன்னா அவரை பார்க்க வர கூட்டமே 10 லட்சம் சேர் பத்தாதே. அவசரப்பட்டீங்களையா? இன்னும் நல்லா ஒரு 20-30 லட்சம் சேர் போட்டுருக்கலாம்ல. வேற யாரும் வராங்க?
இவருங்க செந்தில் பாலாஜி, ஐயோ அவர் இன்னும் பயங்கரமான ஆளாச்சே, கூட்டம் கூட்டி மாஸ் பண்ணி விடுவாரே, அவர் செந்தில் பாலாஜி அல்ல செயல் பாலாஜி அப்படின்லாம் கூட எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவருக்கு தனியா ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்களே அப்படின்னா, இல்லைங்க 10 லட்சம் சேர் தான் போட்டிருக்கு. ஓஹோ சரி, வேற கே.என். நேரு ஐயோ மாநாடுகள் நடத்துறதுல பெயர் போனவராச்சே. கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை கையில் எடுத்துக்கொண்டால் அதை முடித்து காட்டுவதில் அவர் மிகப்பெரிய வல்லவராச்சே. அப்போ எங்கயா என் கூட்டம் எப்படியா அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 10 லட்சம் சேருங்க அப்படின்னாங்க. சரிப்பா காட்டு, எங்க அந்த கூட்டத்தை காட்டு, நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் காட்டுறாங்க பாருங்க கூட்டத்தை. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிளில் எடுக்கிறாங்க. நம்ம திமுக சார்பில் எடுத்த ஃபோட்டோஸு, அவங்க சார்பில் எடுத்து வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக மேடைக்கு நெருக்கத்தில் இருக்கிற கூட்டத்தையே வந்து பல்வேறு ஆங்கிள் 5-6 ஆங்கிளில் காட்டுறாங்க. காட்டி கூட்டம் நிறைய வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி செட் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற சேனல்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆர்வத்தில் ட்ரோனை மேலே பறக்க விட்டுருக்காங்க. டேய் இருங்கடா இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறோம், இதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி, ஏதோ நீ போ மேலே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனா அது அங்கேருந்து கழுகு பார்வையில் எடுக்குது. ஐயய்ய என்னங்க இது அப்படின்ற மாதிரி 10 லட்சம் சேர்ல 9 லட்சம் சேர் எம்டியா இருக்குது. மொத்தமாகவே 50,000 பேர் வந்திருந்தாலே பெரிய விஷயம். என்னையா இது, இதுக்கு தான் இந்த பில்டப்பா, இந்தியாவே திரும்பி பார்க்குது. நல்ல வேலை திரும்பி பார்க்கல. இந்தியாவே திரும்பி பார்த்துருந்துச்சுன்னா 75 வருஷ கட்சியுடைய கௌரவமில்ல கவுந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பலாசனையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி எடுத்து மேலேருந்து ஒரு ஆங்கிள் வச்சா பெரும்பாலும் எம்டி சேர்ஸ் தான் இருக்குது. இங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்ம சொல்லலாம், இல்லை இல்லை இதெல்லாம் வந்து கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோக்கள் அப்படின்ட்டு. இல்லை, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய என்ட்ரி இருக்கிறதுலேயே முக்கியமான பார்ட் அதுதான் அந்த மாநாட்டில். ஏன்னா அவர் வரும்போதே கிருட்டுன்னு வரணும், சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி சுற்றிட்டு இருக்கணும்னு ஒரு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்குது. அப்போ ஐயாவுடைய வண்டி அப்படி உள்ளே வரும்போது தானே அந்த அப்படியே பேக்டாக இருக்கணும் அந்த மாநாடு திடல். வண்டி உள்ளே வருது, நீங்களே பாருங்கள் அந்த காட்சியை. நான் பொய் பேச மாட்டேங்க, ஆமாம் நான் பொய் பேச மாட்டேன். மொத்தமாகவே அந்த வண்டியை நெருக்கி நிற்கிறாங்க இல்லையா ஒரு 2-3 வரிசை, அங்கே மட்டும்தான் கூட்டம் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய மொத்த ஏரியாவும் காலியாக இருக்குது. ஐயா வரும்போதே இந்த நிலைமை. அப்போ ஐயா பேசி முடிக்கும் போது எந்த நிலைமை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லை தம்பி, ஐயாவுடைய பேச்சுக்கு இப்படி இந்த காற்றில் பரவ அப்படியே கூட்டம் உடன்பிறப்புகள்லாம் தேனி மாதிரி வந்து கூடியிருப்பாங்கல்ல, அப்போ எடுத்து வீடியோ வந்தால் நீ காட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அவ்வளோலாம் இல்லையாங்க. ஐயா பேசுகிற நேரத்தில் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கூட்டம் கூட்டிகிட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்குது திமுக. அதை படித்து காமிச்சிடும் பாருங்க. முதலமைச்சர் பேசி முடிக்கும் வரை கட்சியினர் உட்கார வேண்டும். மாநாட்டுக்கு வரும் திமுகவினருக்கு அறிவுரை. இது முக்கியமான பாயிண்ட். அதாவது ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது உடன்பிறப்புகள்கிட்ட, பினிஷிங் சரியில்லை. நல்லா ஆர்வமாக வர்றீங்க, 10 செகண்ட்ஸை போடுறீங்க. மொதல் அரை மணி நேரம் உங்ககிட்ட ஒரு வைப்பு தெரியுது, ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே டவுன் ஆகி அப்படியே கிளம்பி போகிற போக்கில் எதையாச்சும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுறீங்களே. ஒரு மாநாட்டில் இதுதான் நடக்குது, இந்த வாட்டி இது நடக்கக்கூடாதியா அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது தங்கள் இருக்கைகளில் முதலமைச்சர் பேசி முடிக்கும் வரை கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளது. திருச்சியில் இன்று ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திமுக மாநாடு நடக்கிறது. மாவட்ட வாரியாக இதை கவனிங்க. இதற்காக மாவட்ட வாரியாக கட்சி செயலாளர்கள் தங்கள் பகுதியிலிருந்து தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என்ற கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. அப்போ திருச்சிக்காரங்க மட்டும் கூட்டின கூட்டம் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட தலைவர்கள் அவங்களுடைய மாவட்ட வாரியாக உங்கள் ஊரில் இருக்கிற உடன்பிறப்புகள் எல்லாம் அள்ளி போட்டுட்டு வா, அப்பயும் ஃபில் ஆகாது, அதனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு வா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு பெரும் செலவு செய்து ஆட்களை அழைத்து சென்று அமர வைக்கும் பொழுது அங்கே தாங்க வேலையை காட்டி போடுறாங்க அப்படின்ட்டு இந்த செய்தியில் போட்டிருக்குது. அதாவது வராங்க, வந்து உக்காடுறாங்க, இவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின், ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஒரு நேரம் வச்சுருக்காங்க உடன்பிறப்புகள், என்னமோ இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின் ஆட்கள் யாரும் இல்லாமல் நிகழ்ச்சி வெறிச்சு ஓடுகிறது. இதை பொதுவெளியில் பலரும் விமர்சிக்கின்றனர். யாரையாவது பொதுவெளியில் விமர்சிக்கிறது? நான்லாம் அந்த மாதிரி விமர்சிக்கிற பழக்கமே கிடையாது. ஏதோ நீங்கள் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பழகுது. பொதுவெளியிலலாம் நிறைய விமர்சிக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து திமுக மாநாட்டில் ஒவ்வொரு மாநாட்டிலையும் காமெடி நடக்குது அப்படின்ட்டு. இதை தவிர்க்கும் வகையில் திருச்சியில் இன்று நடக்கும் திமுக மாநாட்டில் பகல் 3 மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே உட்கார்ற இடத்துல ஃபெவிக்விக்க தடவி மேலே ஏறி உட்காந்து ஒட்ட வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும் உடன்பிறப்புகள் எல்லாரும் 50 பேர்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இருக்கையில் கட்டாயம் அமர்ந்திருக்க வேண்டும்.
அது குறிப்பா மாநாட்டுக்காக வாகனங்களை ஓட்டி வருவோரிடம் இது குறித்து தெளிவாக அறிவுறுத்தப்பட வேண்டும். மாநாட்டிலிருந்து பாதியில் வெளியேறுவது, முழுமையாக பங்கேற்காமல் புறப்பட்டு செல்வது போன்ற காரியங்கள் கட்சியினர் ஈடுபடக்கூடாது. பிரியாணி ரெடி ஆயிருச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, இங்க உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு மேடையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது, பாட்டை கிட்ட போட்டாங்கன்னா டான்ஸ் போட வேண்டியது. அது வேற மன்மதராசா பாட்டு நேத்து. மன்மதராசா பாட்டு இன்னும் சினிமா பாட்டுலாம் ரீமிக்ஸ் பண்ணி லிரிக்ஸை மட்டும் மாற்றி குத்துன்னு குத்திட்டு இருக்கிறாங்க உடன்பிறப்புகள். பாரியா பாட்டுக்கு என்ன குத்துறாங்க அப்படின்னா, நீ பாட்டை நிறுத்தினாலும் நாங்கள் குத்திக்கிட்டே இருப்போம்யா. அது ஒரு மோடு, புரியுதுல்ல? குறிப்பிட்ட நேரம்னு சொன்னோம்ல, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களுக்குள்ள அந்த சார்ஜ் இருக்கும்யா. அது வரைக்கும் நீ சும்மா வெறும் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணி கூட விடு, நாங்கள் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டே இருப்போம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இது முடிச்சதான் அங்க போவோம், அங்க முடிச்சதான் அப்படியே ஏறி ஜம்ப் பண்ண உடனே ஆன் தி வேல ஏதாச்சும் பழங்களும் தொங்குதா அப்படியே பிக்கப்பு போய்கிட்டே இரு வீட்டுக்கு. பேசுறாரா, நான் வீட்டுக்கு போய் முடிச்சதுக்கு அப்புறமும் மேடையில் எங்க தலைவர் பேசினே பாடுறா, அதான எங்க கட்சியோட பெருமை அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் ஒரு பிளான போட்டுறாங்க. இதுல 500 மீட்டருக்கு ரேம்ப் போட்டிருக்காங்க. அந்த ரேம்ப்ல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரேம்ப் வாக் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வந்த உடனே எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல இதே மாதிரி தான் ரேம்ப் வாக் பண்ணாரு. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து துண்டு கிண்டெல்லாம் எடுத்து எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வண்டியில் வந்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். வண்டியில் வரும்போது தானே, நடந்து வரும்போது தானே, டக்குன்னு மறந்து விட்டதே நமக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்தனால மறந்துடுங்க. அப்படித்தான் துண்டை சுற்றி எய்ம் பண்ணி ஒரே அடி கிருகிருன்னு அது பறந்து வந்து தலை மேலே அப்படியே படருது அந்த துண்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலை மேலே. அது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு காலையிலே ட்வீட் போட்டேன் நேற்று. அதாவது இங்கே பாருங்க, உடன்பிறப்புகள் போவாங்க, கலந்துக்கங்க, ஆனால் அந்த துண்டை சுற்றி ஐயா ஸ்டாலின் தலை மேலே போயிட்டு அது லேண்ட் ஆகிற மாதிரி பண்ணாதீங்க. அது வேற முள்ளு மேலே விழுந்த சீலை எடுக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியது, ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும். அதனால் அந்த வேலையை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க இந்த வாட்டி உடன்பிறப்புகள். அது ஒரு விஷயம். அப்படி இப்படின்ட்டு ஒரு வழியே ஏறி மேடைக்கு வந்துட்டாருங்க. மேடையில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. பார்த்தியா, 10 லட்சம் பேர் கூடியிருக்கிற இந்த லட்ச மக்கள் முன்னிலையில் நான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இளமையின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே, அந்த ரைத்தாவையும் கத்திரிக்காய் தொக்கையும் ஒன்னா சேர்த்து போட்டு பெனஞ்சு அடிடா ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி மூட்ல அங்க சில உடன்பிறப்புகள் இருக்காங்க. இவர் பேசுறாரு, பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம், யாரும் பயப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம இந்த வாட்டி ஃபுல் ஸ்வீப் பண்ண போறோம். எங்க வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறேங்க, அந்த ஃபுல் ஸ்வீப் ஆதாரம் பாருங்க. நாம தான் ஃபுல் ஸ்வீப்ல போனோம், முழு வெற்றி அடைவோம், கவலைப்படாதீங்க. அதான் இப்படி சொன்ன, புரியுதா உங்களுக்கு? ஆமா, நம்ம வந்து ஃபுல் ஸ்வீப் பண்ண போறோம். அதனால தான் நான் வந்து இப்படி ஆக்ஷன் பண்ணி காமிச்சேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு வேற ஐயா ஸ்டாலின் பேசுகிறாரு. அந்த ஆக்ஷனை வேற வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்களா உருட்டி விட்டு, இது இந்த டிடி வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஐயா ஸ்டாலின் கிட்ட, சார் 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 அந்த ஸ்டைல் சார், அது பண்ணியில் நல்லா இருந்துச்சு சார், எங்க சார் பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னு. இவரும் இந்த சின்ன வயசுல குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது 90s கிட்ஸு நம்மலாம் கூப்பிடுவாங்க, இப்போ மாமா பெரியப்பா யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, எங்க எந்திரி வாங்க, எங்க ரஜினி ஸ்டைல் பண்ணி காட்டு அப்படின்னாங்கன்னு வச்சுக்க, நம்மளும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இவரை வேற அப்பப்போ எழுப்பி விட்டுறாங்க, எங்க ஐயா அந்த ஸ்டைல் பண்ணி காட்டுங்கன்னு. இவரும் நல்லா இருக்குதா, இன்னொரு டைம் பண்ணுமா அப்படின்ற மூட்லேயே இருக்காரு. 3-4 தடவை பண்ணி காமிச்சிட்டாருங்க அந்த ஸ்டைலை. இன்னும் எத்தனை தடவை பண்ணுவாரோ தெரியல. அப்படியாக அது ஒரு பக்கம் அவர் ஸ்டைல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது பாதி உடன்பிறப்புகள் வீட்டுக்கே போய் சேர்ந்தாச்சு. சரி ரைட், ஏதோ ஒரு மாதிரியா எல்லாம் முடிஞ்சிருக்குது. எப்படிப்பா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு, அந்த மாநாடு முடிஞ்சா ஒரு சம்பவம் வழக்கமாக நடக்குமே, அது நடந்துச்சா நல்லபடியா? அதெல்லாம் நடந்துச்சுங்க, அது நடந்துச்சு, திருப்திகரமாக நடந்துச்சு. ஒரே ஒன்று மீதி இல்லை, எல்லாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருச்சு. அதனால் அதுக்கெல்லாம் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. என்ன ஒவ்வொரு தடவையும் அந்த வீடியோவை போட்டு காட்ட தேவையில்லை என்பதற்காக அதை நான் ஸ்கிப் செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக திருச்சி மாநாடு ஒரு கலங்கி இருக்குது திமுக. என்ன மேட்டர்னாங்க, அவ்வளோ பெரிய அமைச்சர்கள் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா தனியாகவே 10 லட்சம் பேர் கூட்டம் கூடக்கூடிய அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்றா கூடுறாங்க. ஒன்றா கூடி அத்தனை பேருக்கு அறிவுறுத்தல் பண்ணி வண்டி வச்சு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தனா கூட அதில் 25% கூட ஃபில் பண்ண முடியாத நிலைமையில திமுக இருக்குது. அப்படின்னா இவர்கள் மீது இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான கோபம் இருக்கும், அல்லது என்ன மாதிரியான அதிருப்தி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஓடினே இருக்குது. ஏன் ஃபில் பண்ண முடியல? ஒரு மாநாட்டை கூட இவங்களால ஃபில் பண்ண முடியாமல் எம்பாரஸ் ஆகிட்டே இருக்கிறாங்களே. சம்திங் இஸ் ஹேப்பனிங். மௌனமாக மக்கள் எதுக்கோ தயாராகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.